வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் இன்று வெளியான புதிய விதமான சர்வே திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பிள்ளைகனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் பெரும் ஒரு வகையில் தமிழகத்தில். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அதிமுக என்ற ஒரு கட்சி எதிர்கட்சியாகவும் எதிர்த்து பெரும் விதத்தில் போராட்டக்கூடிய கட்சிகளாக திகழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட கூட்டணியின் பலம் என்பது தேவை. கூட்டணியின் பலம் மூலமாக மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பார்த்தீங்கன்னா பதிக்கக்கூடிய இடத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கிறதா? கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி மூலமாக எப்படியாவது ஆட்சியை பிடிச்சு விடலாம். அவங்க ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சின்றாங்க, இவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனிப்பெரும்பான்மை ஆட்சின்றாங்க. ஸோ இவங்க கூட்டணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றாக வேண்டும், வெற்றி எங்களுக்கு தேவை அப்படின்றது தொடர்ந்து 10 தோல்விகளை பார்த்துட்டோம். இது எங்களுக்கு ரொம்ப பின்னடைவை ஏற்படுத்துகிறது அப்படின்ற ஒரு முடிவில் அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வெற்றிக்காக முயற்சிகளை தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் தற்பொழுது தமிழகத்தில் பெரும் ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா கையாளக்கூடிய இடத்தில் தான் பார்த்திங்கன்னா தமிழக தேர்தலும் இருக்கிறது, தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை உண்டெடுக்க நம்ம பார்த்திங்கன்னா இறங்கி களப்பணியை ஆற்றியாக வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொதுமக்கள்களும் சரி முக்கிய புள்ளிகளும் பார்த்திங்கன்னா வராங்க. ஸோ அவர்களை வரவழைப்பது தான் பார்த்திங்கன்னா வேலை. ஆதரவு கொடுக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா அதிமுக இருக்கிறது. அதிமுக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வட தமிழகத்திலும் சரி குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா பாமக வாக்குகளை பார்த்தீங்கன்னா இழுத்து விடலாம் அப்படின்ற நோக்கமும், தென் தமிழகத்தில் அமமுக மற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள் இருக்கிறது, அவர்களுடைய வாக்குகளும், அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெருமிதத்தில் பாஜகவுடைய வாக்குகளும், அதன் பிறகு சிறிய சிறிய அமைப்புகள் கட்சிகள் என அவர்களுடைய கணிசத்தையும் பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது அதிமுக பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஸோ அவர்களுடைய முடிவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எந்த மாதிரியான ஒரு சூழலை எட்டுகிறது, எப்படி பார்த்தீங்கன்னா கள நிலவரங்கள் மாறப்போகிறது அப்படின்றதான் குறிப்பிட்டு பார்க்கப்பட வேண்டும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு நல்லாட்சி அமைய வேண்டும். நல்லாட்சி என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய முடிவில் தான் இருக்கிறது. மாற்றம் என்பது ஒரு நொடியில், புரட்சி என்பது ஒரு நொடியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த புரட்சி நடந்து விட்டால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகம் தெளிவும் ஒரு சிறந்த தமிழகமாக விளங்கி தமிழகத்திற்கு முழு மூச்சாகவும் பார்த்திங்கன்னா மாறக்கூடும். ஸோ அந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்துந்தான் பார்க்கப்பட வேண்டும். மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நம்மளுடைய அரசியல் வட்டாரத்திலும் அரசியல் பார்த்திங்கன்னா தெளிவிலும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு சூழலை நம்மளுடைய அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா அப்படின்றத நம்ம பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கப்பட வேண்டும். அந்த ஒரு சூழலை நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டும். ஏன்னா தமிழகம் களம் மாறிட்டுருக்கு. ஸோ பொறுத்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.